ஒரு பேட்டி என்ன செய்வீங்க? நல்லாதான் என்ன செஞ்சாரு கேக்குறீங்க? நல்லாதான் பண்ணிருக்காரு. என்ன சொல்லிட்டு போங்க, நல்லா பண்ணாங்கன்னா ஏன்னா ஓடுறீங்க? மீண்டும் திமுக வருமா வராது? கண்டிப்பா வரக்கூடாது. புதுசா யார் வரணுமோ வரட்டும். வராதுண்ணா, யார் வருவா? விஜய் தான் வருவார். இல்ல வரலாம், வரது கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு விஜய் வரட்டும். இந்த வாட்டி கொஞ்சம் தொங்கல் தான் வரும். பொங்கல் தான் வருமா வராது? வருமா வராதுன்னு சொல்ல முடியாது, தொங்கல் வரும். டிஎம்கே நிச்சயம் ஆட்சி அமைக்கும். எத்தனை கட்சி போட்டி போட்டாலும் சரிதான், டிஎம்கே கண்டிப்பாக நடக்கும். டிஎம்கே தான் கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். 2026ல 26ல அவங்க ஆட்சி தான். விஜய் வராரு, எப்படி ஜெயிப்பீங்க? விஜய் எல்லாம் வந்தாலும் சரி, மக்கள் எல்லாம் படிச்சவங்க தானே, அதனால அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? அனுபவம் கம்மி தானே. டிஎம்கே வரும்போது கூட அவங்க அனுபவம் கிடையாதுண்ணே. போன வாரம் போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு ஒரு லேடி போலீஸ் பாத்தீங்களா, பாலி வன்புணர்வு பண்ணிருக்காரு, செஞ்சிருக்காங்க. ஆக்ஷன் எடுக்கலையா? அது போன அக்டோபர்ல கொடுத்த கேஸ். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். யாருக்கு தான் நமக்கு என்ன? நமக்கு கேக்குதா? அதோட விட்டுருவாங்க. ஓகே, அவ்வளவுதான். 2026ல இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சி மீண்டும் அமையுமா? அமையாது. திமுக ஆட்சி வருமா? அவன் எங்கன்னா வருவான். அவனே கரூர்ல 4 பேர் 41 பேர் சாவ வச்சுட்டு விஜய் மேல பள்ளியை போட்டு விஜய் ஆட்சி வர விடான்னு நினைக்கிறான். அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். திமுக வருமா வராது? அதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதில் நானும் முடிவு பண்ணுவேன். நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காங்க. அதனால அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம். 2026ல மீண்டும் வரும். இப்போதைக்கு அதான் வரும். நீங்க பாமக இருக்கீங்களா? ஆமா. பாமக இருந்து எப்படி முதல்வரா திரும்ப ஸ்டாலின் வருவாரு? இல்ல, அது பேச்சு அப்படிதான் போய் கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா சந்தேகமா சொல்றீங்க? வருமா வராதா? இது என்ன மன்னர் பரம்பரையா? யோசனை பண்ண வேண்டிய கட்சிக்காரங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் டவுட்டு தானே. டவுட் தான். ஆமா, அது சும்மா டவுட் தான். எனக்கு டவுட் தான். டவுட் தான். என்ன பத்தி வராது. அப்ப வராது. வராது. அது வச்சு கூட அடிக்கிட்டான் கிடையாதுயா. நீ வேற வராதுன்னு உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ற போறாங்க? யாரு நம்ம தொட்டாவே மத்த முடிஞ்சு போயிருக்காத. அண்ணா வணக்கம். வணக்கம். 2026ல மீண்டும் திமுக ஆட்சி வருமானா? தமிழ்நாட்டு மக்கள் பரவலாக பேசி கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு? மீண்டும் திமுக ஆட்சி வரும்ன்றது சொல்றார்கள். ஆனா நிறைய கொஞ்சம் கொள்ளை இதெல்லாம் நிறைய இருக்குதுன்றது ரொம்ப விமர்சனம் பண்றாங்க. இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு வர்றதுக்கு திமுக உறுதின்றது மக்கள் மத்தியில வெளிச்சமாக காட்டி கொண்டிருக்கிறார்கள். அது நாட்டில் நடக்கக்கூடிய இயல்பு தானே. அது இப்ப முதலமைச்சரோ மத்தது யாரும் அது சொல்ல போறது இல்லை. மக்களுடைய குடிப்பகுதியில மத்த வெறித்தனமா செய்யக்கூடியது அது. நம்ம வீட்டுல இப்படி நடந்தா அப்படி பேசுவோமா? நம்ம பெண்ணுக்கோ மனைவிக்கோ நம்ம அக்காக்கோ தங்கச்சிக்கோ இப்படி நம்ம வீட்டுல ஒரு ரேப் நடந்ததுன்னா நாட்டுல நடக்கிற விஷயம் தாங்க. குடிபோதையில பண்றான்னு சொல்லுவீங்களா நீங்க? முதல்ல என்ன நம்ம வீட்டுல நடக்கிறது சொல்றதுக்கு அதுக்கு நியாயம் இல்ல. இருந்த போதில் மக்கள், அதாவது யாரும் அது முரண்பாடா செய்யக்கூடியது. அதுக்கு ஏன்னா முட்டு கொடுக்குறீங்க? தப்பான விஷயம் இல்ல இந்த ரேப் பண்றது. ஒரு நிமிஷம் ஒரு பொண்ணை நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி வச்சு பாருங்க, மனசு ஏத்துக்குமா? நம்ம நினைக்கிறோம்ல, எவன் விட்டு பொண்ணாதானே கெடுத்தா நமக்கு என்ன? நம்ம வாட்டுக்கு அது யாருகிட்ட இருக்குது? நீங்களே தான் சொல்றீங்க. பெண்களும் தப்பு இருக்குது, ஆண்களும் தப்பு. அது நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இயற்கை உபாதை கழிக்க போனது தப்பான? இயற்கை உபாதை ஒண்ணுக்கு போனது 2க்கு போனது தப்பா? அந்த பொண்ணை போய் கெடுத்து கழுத்து எடுத்து கொண்டிருக்காங்க. அதை பத்தி பிள்ளைக்கு என்ன அம்மனமா அழிஞ்சா கூட நமக்கு அந்த மூடு வருமா? சொல்லுங்க. அதை பத்தி திமுக நிர்வாகி ஒருத்தர் கெடுத்திருக்காரு. சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? இப்பயா சொல்லுங்க. அது மக்கள் மத்தியில நான் சொன்னதே நான் பழைய காலத்துல இருந்து காங்கிரஸ்ல தான் ஓட்டு போட்டேன். எங்க பாட்டம் பாட்டி காலத்துல இருந்து நானு. இப்போ திமுக ஓட்டு போறதுக்கு தான் நான் முன்னோடி வரேன். அதுதான் வாழ்த்து. 2026ல மீண்டும் திமுக ஆட்சி வருமா வராது? வரணும்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு. வரலன்ற சொல்லுங்க. உங்களுக்கு விருப்பம் என்ன? வரும். திமுக ஆட்சி மீண்டும் வருமா? வரும். எதனால? ஏன்னா அவங்க தலைமுறையா இருக்காங்க. இப்ப ஸ்டார்டிங்ல விஜய் வந்திருக்காங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்தா இருக்கலாம். உங்களோட ஆன்சர் ரொம்ப ஒரு மாதிரி உதர்க்கமா இருக்கு. உங்களுக்கு என்ன மனசுல இருக்கோ அது சொல்லுங்க. வருமா வராதா? உங்களுக்கு வேண்டுமா வேண்டாம்? உங்களை யாரும் எதுவும் பண்ண போறது இல்ல. இது ஒரு கருத்து கணிப்பு. வேணும் வேண்டாம், வரும் வராதுன்ற வேணும் வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு விஜய் வரட்டும். அத சொல்லுங்க. விஜய் வரட்டும். ஒரு வாட்டி வாய்ப்பு தரலாம். எப்படி இது பண்றாங்க? இத்தனை வருஷம் இவங்க ஆட்சி பண்ணாங்க. இப்ப புதுசா அவர் வரட்டும், என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏன் ஸ்டாலின் வரணும் நீங்க பயத்துல சொல்றீங்க? ஒரு பயம் இல்ல, எதுக்கு இது தேவையில்லாது அப்படின்ற ஒரு இது தேவையில்லாதனாலதான் மாத்தி போட்டு போறாங்க. 2026ல மீண்டும் திமுக ஆட்சி வருமானே? திமுக ஆட்சி வரும். எல்லாம் பண்ணா
ஆனால் இந்த 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 கற்பழிப்பு கொள்ளை இந்த ரவுடிசிங்க இதெல்லாம் அதிகமாகி போச்சு. அம்மா ஆட்சியில் இருக்கும்போது அந்தமாரி ரவுடிசிங்க இல்லை. அவங்க சரக்கு அங்கங்கே ஓட்டினாங்க போனாங்க. ரவுடிங்க அந்தந்த தெருவுக்கு 2 ரவுடி, அந்த தெருவுக்கு 2 ரவுடி அப்படி இருந்தாங்க. அம்மா ஆச்சு என்ன பண்ணோம், குண்டை சட்டில் போட்டு காலி பண்ணுங்க அவங்கள. நாங்கள் அந்த ரவுடிசம் குறைஞ்சிச்சு, சரக்கு குறைஞ்சிச்சு, எல்லாம் பிரச்சனையும் ஓஞ்சிச்சு. அம்மா போனாங்க, இப்போ அதுலேருந்து கட்டுமானம் இல்லை. இப்போ என்ன பண்ணாங்க, அம்மா ஆட்சியில் மோடி இறங்கியிருக்காரு. அம்மா ஆட்சியில மோடி இறங்கியிருக்காரு. இப்போ மோடி இறங்கியிருக்காரு. என்ன ஓகே 2026 திமுக வருமா வராதா? திமுக வரும், ஆனால் எதிர்ப்பு வச்சு மோடி அங்கே உட்காந்துக்கிறாரு. திமுகவில் மோடி இறங்கியிருந்தா திமுக தான் வரும். திமுக எப்படி மோடி இறங்குறாரு? ஆமாம், அதில் மோடி இறங்கி தொட்டு மோடி இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கே இந்திக்காரன் ஃபுல்லாக நம்ம தமிழால் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, நம்ம தமிழால் அடிக்கும்போது நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இதுக்கோ அங்கே போனாக்கா நம்ம போலீஸ்காரங்க நம்மள தான் அடிப்பாங்க. இந்திக்காரனை அடிக்க மாட்டாங்க. சொல்றது பார்த்தீங்களா, இந்திக்காரனை அடிக்க மாட்டுறாங்க. அவங்க கூட்டு ஒருத்தன் பிரச்சனைனா காக்கா கூட்டம் மாரி மார்க்கெட்டில் சூழ்ந்துக்குது. இந்த கதையெல்லாம் வேணாம். திமுக வருமா வராதா? நானும் திமுக ஆள் தான். என் செல்லே இது இருக்கு, ஆனா இந்த தடவை வரும். ஆமா, ஆனா இப்போ நான் தான் மக்களுக்காக நான் சொல்றேன்ல, இந்த மாதிரி கொலை அது இதுன்னு பண்ணின்னுக்கிறாங்க. அவங்களாம் இதை ஒரு அராஜகம் கொஞ்சம் கம்மியாகும். அதான் அதிகமாக தொண்டை வலிக்குது சொல்றேன். வரும் வரும் வரும். வாய்ப்பே இல்லைண்ணே. பயமா இருக்கா? இல்ல அதுல எதுக்கு பயம், என்னத்துக்கு பயம்? வருமா வராதா? வரும், திமுக வரும். திரும்ப பயப்படுறீங்க? ஏன்னா நான் பயப்படுறேன். இவ்வளவு நேரம் இவ்வளவு குறை சொல்லிட்டு எப்படி நான் திரும்ப? என் செல்ல எடுத்து பாருங்க, முக ஸ்டாலின் வாசி இருக்கா இல்லைன்னு பாருங்க. மக்களை என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதாங்க ரெடி ஆகும். சரி, வேண்டுமா வேண்டாமா? வேண்டாம் தான் எதிர்பார்க்கறான். நிறைய கொலை குத்து அது பின்ன என்ன பண்ண, நிறைய கொலை குத்துல அது இதுன்னு நடக்குது. அவங்க ஆளை போட்டு இட்டுன்னு வந்துடுறாங்க. அவனும் துஞ்சி செய்யறான், அவன் துஞ்சி வராங்க. அம்மா ஆட்சியில் அப்படி கிடையாது. அம்மா ஆட்சியில் இருந்தது போடுறா ரவுடி, தெருவுக்கு ஒரு ரவுடியே 2 ரவுடி இருந்தா போடுறா குண்டல் செலுத்தலான்னாங்க. சாராயம் வைத்தாங்க, சாராயம் குன்று 5 வருஷம் போடுன்னாங்க. எல்லாம் அறுவை ஓஞ்சிச்சு. இப்போ அராஜகம் அதிகமாகி போச்சு. அதனால மக்கள் மாத்தான் போடுவாங்க. ஆமா, திமுக வரும் வராதுன்னு நாங்க சொல்றதுக்கு இல்ல ஐயா. வெளியே வந்துட்டாரு. அது மாதிரி வரும். ஆமா, இப்போ முன்ன குண்டல் சைடில் போடணும்னு ஒருத்தன் பயந்து இருப்பான். இப்போ அப்படி கிடையாது. அண்ணங்கிறாரா, கட்சிக்காரரா, எம்எல்ஏங்கிறாரா, அவங்க போட்டா நம்மளுக்கு தூக்கின்னு வந்துடுவாங்கடா வெளியே. இந்த அப்படி பண்றானுங்க. சொல்றது புரியுதுங்களா? இப்படிதான் செய்யறாங்க. வேண்டாம் இந்த ஆட்சி வேணாம், வேற ஆளு ஏற்பாடு. 5 நிமிஷம் பேசினா எனக்கு தலை சுத்திரும். வீடு போயிட்டோம். பாய் பாய். அழகா சிரிக்கிறீங்க. இல்லண்ணா இப்படிதானே இதுவே முன்ன நான் வேணும்னு தான் போட்டுக்கிறேன். 3 இதா சொல்றது புரியுதா? வந்தது 3 இதா வந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி இதெல்லாம் பாக்குறது தான் பெரும் பாடாக்குது. சரி அண்ணா, திமுக வருமா வராதா? எல்லாம் ஒரு ஓப்பனா நான் சொல்ல முடியுமா, நீ சொல்ல முடியுமா? வருமா வராதா? வருங்க. 2026 மீண்டும் திமுக ஆட்சி வருமான? கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன் சந்தேகமா சொல்றீங்க? வருமா வராதா? இது என்ன மன்னர் பரம்பரையா? யோசனை பண்ண வேண்டிய கட்சிக்காரங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கட்சிக்காரங்களே? ஆமாம், அடுத்த கட்சியில் வர்றவனுக்குலாம் பதவி. இங்கே உழைச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் எங்கிறது வர்றது? கொஞ்சமே யோசனை பண்ணணும். உழைச்சவனுக்கு ஏதோ பலனை கொடுத்தா அவன் திரும்ப உழைப்பான். எதிர்கட்சியிலிருந்து வராங்கன்னு எல்லாருக்கும் பதவி கொடுத்துக்கிட்டே இருந்தா இங்க இருக்கிறவன் என்ன செய்வான்? மனசு வந்தா திமுக பலம் அதிகமாகும்னா அதெல்லாம் ஒன்றும் வராது. சரி, மற்றபடி நாட்டுல அவங்களுடைய சேவை எப்படி இருந்துச்சு? சேவைலாம் நல்லா தான் இருக்குது. மன்னர் ஆட்சி ஒழிச்சா சரியா இருக்கும். மீண்டும் திமுக ஆட்சி வருமா வராதா? கண்டிப்பா வராது. என்னன்னா என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்க சொல்லுங்க. என்ன செய்யல? எல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்கண்ணா. 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இலவச பஸ். வேற என்ன இருக்கு? அவங்க சம்பாரிச்சாங்க, நாட்டை குடிசார் ஆக்கி விட்டாங்க. வேற என்ன பண்ணாங்க சொல்லுங்க. என்ன எப்படி சொல்றீங்க?
நாட்டை பிடிச்சி இறக்கிட்டாங்க. லேப்டாப் சொல்லுங்க உங்க கோரிக்கையை சொல்லுங்க. அவ்வளோதான். வராது நாட்டுல எவ்வளவு செழிப்பான ஆட்சி நடக்குது தமிழகத்துல. அவங்களுக்கு தான் செழிப்பா இருக்காங்க, மக்கள் யாரும் செழிப்பா இல்லை. வேற என்ன கேட்குறீங்க? மீண்டும் யாருன்னு வரணும்? யாரா புதுசா வரட்டும். புதுசா வரணும். ஆமா, இப்ப எடப்பாடி ரெண்டு 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 ஆட்சியும் வேணாம். யாரா புதுசா வரட்டும், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். ஏன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கீங்க வாழ்க்கையில. இருக்கு. என்ன பாதிக்கப்பட்டிருக்கீங்க இந்த ஆட்சியில? இல்ல அது வேணாம். இதோட உங்களை பொறுத்தளவு 2026ல மாற்று ஆட்சி தான். மாற்று ஆட்சி தான் கண்டிப்பா. திமுக வாய்ப்பு இல்லை. திமுக வாய்ப்பு இல்ல. ஆள விடுறா சாமி. இன்னும் அமையும் சார். எதனால? ஏன்னா அவர் ஜனங்களுக்கு நல்லது செய்கிறாரு அவரு. பெண்களுக்கு நல்ல பஸ் எல்லாம் ஃப்ரீயாக போகிறதுக்கு பஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. சரி, மீண்டும் அமைஞ்சா நல்லா தான் இருக்காரு. அவன் எங்கன்னா வருவான். அவனே கரூரில் 41 பேரை சாவ வச்சுட்டு விஜய் மேலே பள்ளியை போட்டு விஜய் ஆட்சி வர உடனே நினைக்கிறான். அவன் என்னென்ன பண்ண போகிறான்? கரூர்ல சாவடிச்சது விஜய் போன கூட்டத்தால செத்தாங்க. நான் விஜய் கூட்டம் என்னன்னா செந்தில் பாலாஜி பண்ண வேலை எவ்வளோ ஆட்சி இது தலைவருங்கிறாங்க. எம்ஜிஆர் இது பண்ணாரு, அப்போ யாருமே எத்தனை பேர் சாவலையே. கலைஞர் எத்தனை கூட்டம் நடத்தினாரு, யாருமே சாவலையே. அப்போ விஜய் நடத்தும் போது சாவறாங்க. அதனாலதான் கேக்குறேன். ஸ்டாலின் ஒரு பயம், விஜய் வந்தா எங்க ஜெயிச்சுத போறாரு. ஏன்னா அவர் மெஜாரிட்டி பயங்கரமாகுது. அதால நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க ப்ரோ? நான் வேற உலகத்துல இருக்கிறேன் ப்ரோ. தெரியுது. ஆமா, நான் விஜய் உலகத்துல இருக்கிறேன். யார் வருவா அப்ப 2026ல? நான் விஜய் ஆனா வர மாட்டாருண்ணா. எதிர்கட்சி தலைவரும் உக்காஞ்சி டைட்டா வேலையை பார்த்துருவா பண்ணலாம். என்ன பாப்பாரு வேலையன்னா உங்களுக்கு பயங்கரமா முற்றுப்புள்ளி வச்சிருவா பண்ணலாம். யாருக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரு? ஸ்டாலினுக்கு, மோடிக்கு. மோடிக்கு தாட்டியே இல்லை. மோடியை வச்சுன்னு இந்த கேடி ஆடுறான், அவ்வளவுதான். சரி, ஸ்டாலின் தான்.